நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தொலைக்காட்சிகளில் என்றென்றும் புதுமையை புகுத்திக் கொண்டிருக்கும் உங்கள் விஜய் அந்த புதுமைக்கு புனிதம் சேர்க்கும் வகையில் உங்களுக்கு பல ஆன்மீக நிகழ்ச்சிகளை அள்ளித் தருவது அந்த ஆண்டவனின் அருள் மட்டுமே. அந்த மனநிறைவுடன் GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம் குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியாமில்க் எனும் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மார்கழி வைபவம் எனும் மகத்தான நிகழ்ச்சியை ஒவ்வொரு வருடமும் பல அரிய ஸ்தலங்கள் இருக்கும் இடங்களுக்கு சென்று அங்கு கோலாகலமாய் அரங்கேற்றி வருகிறோம். அந்த வகையில் இன்று நீங்கள் காணவிருப்பது இம்மண்ணுலகின் திருக்கைலை என்றழைக்கப்படும் மயிலையில் அரங்கேறிய அற்புதங்களை காணவிருக்கிறோம். பாராளும் பரந்தாமனை போற்றி புகழ் மாலைகள் பாட கோவில்கள் நிறைந்த மயிலாப்பூரில் மார்கழி வைபவம். அதிகாலை கோலங்கள் தொடங்கி அந்தியில் கச்சேரி வரை பல வகையான போட்டிகள். ஹரிபஜனம் 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 ஒன்றே, ஹரிபஜனம் 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 ஒன்றே, கலியுகத்தில் நம்மை காக்கும் ஹரிபஜனம் ஒன்றே, கலியுகத்தில் நம்மை காக்கும் ஹரிபஜனம் ஒன்றே. நாராயண 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 நாதா, நாராயண 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 நாதா, நாராயண 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 நாதா, நாராயண 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 நாதா. பார்க்கடலில் பாம்பனை மேல் பள்ளி கொண்ட நாமம், பார்க்கடலில் பாம்பனை மேல் பள்ளி கொண்ட நாமம், பக்தர்களை காக்கும் எங்கள் பரமனது நாமம், பக்தர்களை காக்கும் எங்கள் பரமனது நாமம். நாராயண 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 நாதா, நாராயண 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 நாதா, நாராயண 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 நாதா, நாராயண 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 நாதா. உலகெல்லாம் முழங்க வேண்டும் நாராயண நாமம், உலகெல்லாம் முழங்க வேண்டும் நாராயண நாமம், நாராயண நாமம் நாராயண நாமம் நாராயண நாமம். மயிலையில் இத்தனை அழகிய நிலவுகளா என்று பிரமிக்கத்தக்க வகையில் குழந்தைகளுக்காக நடந்த கோலப்போட்டியின் சிறப்பு தொகுப்பு இதோ உங்களுக்காக. மார்கழியில் மதுசூதனனின் மகிமையை மயிலாப்பூர் மக்கள் வண்ணமயமான கோலங்களால் வரவேற்கின்றனர். என்ன கோலண்டா போட்டிருக்கீங்க? என்னெல்லாம் அதுல பொங்குது? லோட்டஸ்க்கு தமிழ்ல என்ன? தாமரைப்பூ. தாமரைப்பூ, பொங்கல், கரும்பு, நடுவுல என்னமோ போட்டிருக்கீங்களே, சூரியன். அழகா போட்டிருக்கீங்க. நீங்களே போட்டீங்களா? நான் வந்து பூக்கோலம் போடுறேன். அது சுற்றி பின்னாடிலாம் தாமரை இருக்கு, நடுவில் விளக்கு வச்ச மாதிரி நான் போடுறேன். இது நான் போடுறதுக்கு எல்லா டீச்சரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு. நாங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் கலர் பண்ணோம். மயிலாப்பூர் மாதவ பெருமாள் கோவில் வீதியின் வண்ண கோலங்கள் நம் கண்ணை பறிக்கின்றன. அதிகாலையில் எழுந்து பல வகையான வண்ணங்களால் விதவிதமான கோலங்களை வரைகின்றனர் மயிலை நகரத்து மக்கள். என் பேர் பார்கவி. நான் நல்லா வரைவேன், அதனால நானே வரைஞ்சேன். எங்கள் அம்மா வந்து கலர் கொடுக்க ஹெல்ப் பண்ணாங்க. சொல்லுங்க, எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு இந்த கோலம் போட? 7 மணி வரையும் போட்டேன். எத்தனை மணில இருந்து? 6 மணிலேருந்து. 1 மணி நேரத்துல போட்டிருக்கீங்க பிரவீன், நல்லா போட்டிருக்கீங்க. எவ்வளவு நேரம் போட்டீங்க? 1 மணி நேரம். சரி 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 சரி. மயிலாப்பூரில் மழலைகள் முதல் மகளிர் வரை மார்கழியின் மகத்துவத்தை மங்களகரமாக கோலாகலத்துடன் கோலங்களால் கொண்டாடுகின்றனர். மயிலாப்பூர் மாதவ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற
மார்கழி வைபவத்திற்காக மழலைகள் வரைந்த மாக்கோலங்கள். இந்த ரங்கோலி நாங்கள் காலையில் 4:30 மணியிலேருந்து 8:30 வரைக்கும் இந்த கோலத்தை போட்டோம். மழலைகள் மாதவனுக்காக வரைந்த மாக்கோலங்கள் பூக்கோலங்களால் காட்சியளிக்கின்றன. மயிலையில் அரங்கேறிய மகத்தான மார்கழி வைபவம் விழாவை பார்த்து கண்டு களித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு மற்றொரு மகிழ்ச்சி. மயிலையில் வீற்றிருக்கும் மலர்களின் மலர்ச்சி. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலின் மாட வீதிகளில் மாலைகள் மார்கழியின் மகிமைக்காக அணிவகுத்து நிற்கின்றன. மார்கழி மாதம் சம்பை மாலை, ரோஸ் மாலை, அதிகம் அம்மனுக்கு ரோஸ் மாலை வாங்குவாங்க. இதுதான் மெயினாக அதிகமாக சுவாமிக்கு அம்பாள் விரும்பி வாங்குவாங்க. துளசி மாலை முதல் பல்வேறு வகையான மாலைகள் மயிலாப்பூரில் தொடுக்கப்படுகின்றன. வாயுமைந்தன் ஆஞ்சநேயனுக்கு உகந்த வெற்றிலை மாலையும் மார்கழியில் மகத்துவமாகும். பூமாலைகளும் வில்வம் இலைகளும் கபாலீஸ்வரர் கோவிலை சுற்றியுள்ள பூக்கடைகளும் மார்கழியில் தனிச்சிறப்பானதாகும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாங்கள் துளசி மாலையாகவும் உதிரியாகவும் கட்டினதாகவும் கொடுப்போம். இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப எங்களுக்கு துளசி நிறைய வியாபாரம் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா தீர்த்தத்துக்கு, பெருமாளுக்கு எல்லாத்துக்குமே துளசியை ரொம்ப யூஸ் பண்ணிப்பாங்க. எம்மாதமும் இல்லாமல் மார்கழியில் மாலைகளின் விற்பனையும் சிறப்பானதாகும். ஆனந்த கண்ணனை ஆராதித்து வழிபட மாலைகளை வாங்கிச் செல்கின்றனர் மயிலை வாழ் மக்கள். மயிலையின் மாதவன் அவன் நம்மை காக்கும் ஆண்டவன். அந்த ஆண்டவன் வீற்றிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் மாதவ பெருமாள் திருக்கோவிலின் ஸ்தல புராணம் இதோ உங்களுக்காக. தர்மமிகு சென்னையில் மயிலாப்பூர் என்னும்படியான க்ஷேத்திரத்தில் அருள்மிகு மாதவப்பெருமாள் திருக்கோவிலை நாம் இப்பொழுது தரிசித்து கொண்டிருக்கிறோம். இந்த திருக்கோவிலானது மிகவும் புராதனமான திருக்கோவில். பல்லவர்களுடைய காலத்திலே கட்டப்பட்ட தாழ்வரை கட்டிட அமைப்பை சார்ந்ததான திருக்கோவில். அப்படிப்பட்ட பெருமை பெற்றிருக்கும்படியான இந்த திருக்கோவிலே மாதவப்பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவி நாயகி சமேதரராய் வீத்திருந்த திருக்கோலத்திலே மூலவர் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இவருக்கு கல்யாண மாதவன் என்னும்படியான திருநாமம். உற்சவர் அரவிந்த மாதவர், தீர்த்தம் சந்தான புஷ்கரணி என்று கொண்டாடும்படியான புஷ்கரணி, ஸ்தலவிருட்சம் கண்ணனம்பெருமானுக்கே பிடித்திருக்கும்படியான பிரீத்தி மிக்கதாயிருக்கக்கூடியதான ஸ்தலவிருட்சம் புன்னை மரம். இப்படி அனைத்து பெருமைகளோடே கூடியிருக்கக்கூடிய இந்த திவ்யதேசம் ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படி தினந்தோறும் திருவாராதனங்கள் நடைபெற்று வரக்கூடியதான க்ஷேத்திரம். இப்படிப்பட்ட பெருமை மிக்க இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரம்தான் ஒரு காலத்திலே பிருகு மகரிஷி தனக்கு புத்திரபாக்கியம் வேண்டும் என்பதற்காக இந்த புஷ்கரணி நதிக்கரையிலே தவம் பண்ணி கொண்டிருந்தார்.
அப்பொழுது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். அப்படி பார்க்கடலை கடைந்த பொழுது அமுதில் வரும் பெண்ணமுது என்று ஆழ்வார்களெல்லாம் கொண்டாடினபடிக்கு கையிலே அமிர்த குடத்துடன் வந்தவளான ஸ்ரீ மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமியை பார்த்து மகாவிஷ்ணு தெரிவிக்கும்படியான வார்த்தை, பூமியிலே பாரத தேசம் என்னும்படியான புண்ணிய பூமியானது அமைந்திருக்கிறது. அந்த பாரத தேசத்தினுடைய தட்சிண பாகமாக இருக்கக்கூடிய திராவிட நல் தேசம், அந்த திராவிட தேசத்திலே ஒரு மயூரபுரி என்னும்படியான க்ஷேத்திரம் இருக்கிறது. அந்த க்ஷேத்திரத்தினுடைய ஒரு புஷ்கரணி கரையிலே, ஒரு குளத்தங்கரையிலே பிருகு மகரிஷி தனக்கு சந்தான பாக்கியம் வேண்டும் என்பதற்காக தவம் பண்ணி கொண்டிருக்கிறார். மகாலட்சுமியே, நீ அங்கு சென்று குழந்தையாக பிறந்து அவரிடத்திலே வளர்ந்து வர வேண்டும். ஒரு பங்குனி உத்திர நன்னாளிலே உம்மை நாம் திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ளுவோம் என்று பெருமாள் தெரிவிக்கும்படியான வார்த்தை. அதற்கேற்ப ஸ்ரீ மகாலட்சுமி அந்த அமிர்த குடத்துடன் இவ்விடத்திலே குழந்தையாக பிறந்தார். அந்த குழந்தைக்கு அமிர்தவள்ளி என்னும்படியான திருநாமத்தை சார்த்தி அந்த பிருகு மகரிஷியானவர் பெரியவர் வளர்த்து வந்தார். ஒரு சமயம் பங்குனி உத்திர நன்னாளிலே பெருமாள் அந்த பிராட்டியை இவ்விடத்திலே மாதவன் என்கிற திருநாமத்தோடு திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டான். உண்ணும் உணவே அருமருந்து. அந்த மருந்தை பற்றி தெரிந்திருக்கும், சமைக்க தெரிந்திருக்கும் இந்த குழந்தைகளின் சமையல் போட்டியை கண்டு களிக்க தயாராகுங்கள். நம் பாரம்பரியத்தை பறைசாற்றும் பாரம்பரிய சமையல் போட்டி. குழந்தைகள் தயார் செய்த பல வகையான பாரம்பரிய சமையல்கள். உனக்கு என்ன செய்ய சொல்லி கொடுத்தாங்க? மைசூர் பாக். மைசூர் பா இல்லை மைசூர் பா, கரெக்ட் தான். என்னெல்லாம் போட்டு பண்ணான்னு அம்மா சொல்லி கொடுத்தாளா? என்ன? கடலை மாவு 1 கப்பு, அப்புறம் சுகர் 2.5 கப்பு, கீ போட்டுட்டு கிட்ட இருந்தியா நீ அம்மா செய்யும்போது? அதுக்கு மேலே சர்க்கரையெல்லாம் தூவிட்டியா? ஆமாம். நல்லா மைசூர் பாக் சில பேர் வீட்டில் சுத்தியில் வச்சு அடிக்கணும். உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது பார்க்குறேன். இல்லை உடஞ்சிச்சு. என்னப்பா இது செஞ்சுருக்க? மிளகு சாதம். எப்படி பண்ணணும்னு தெரியுமா? எப்படி செய்யணும்? செஞ்ச சாதத்தை ஆற வச்சுட்டு அதில் மிளகு பொடியையும் உப்பையும் போட்டுண்டு நெய்யில் முந்திரியை போட்டு வறுத்துண்டு இதில் போட்டு பிசைஞ்சிருந்தோம். இது அம்பாளுக்கும் பெருமாளுக்கும் விசேஷம். மழலைகள் மனம் மகிழ்ந்து மாதவனுக்காக படைத்த நைவேத்தியங்கள் தான் இந்த பாரம்பரிய சமையல். மழலைகளின் இந்த பாரம்பரிய சமையல் அமிழ்தினும் இனியது என்றால் அது மிகையாகாது. நான் கசகசா பொடி சாதமும். என்னது? கசகசா பொடி சாதம். இன்னும் வாயில மழலையே போகல. அழகா கசகசா எப்படி பண்ணணும்? அது கசகசா பொடி சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: கசகசா 50 கிராம், மிளகா 6, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து வச்சுக்கணும். அப்புறம் உப்பு போட்டு மிக்சியில் பொடி பண்ணி சாதத்தோட கலக்கணும். தோரம் பருப்பு, கடலை பருப்பு, அரிசி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தயிர் 1 கப்பு ஊற்றணும். அதுக்கப்புறம் வெண்ணடுப்பில் பண்ணணும். அதை தவிர. வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லு. இது பொங்கல். என்ன பொங்கல்? வெண்பொங்கல். வெண்பொங்கல். இது குக்கரில் வைக்கணும். எத்தனை விசில் அடிக்கணும்? 4 விசில். நீ பாஸ் போ. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது செய்கிறது கேசரியும் பஜ்ஜியும் தான். இந்த காலத்தில் எல்லாரும் போய் அந்த இந்த ஸ்வீட்ஸு கடையிலலாம் போய் வாங்கி வைக்கிறாங்க. அந்த காலத்து ஞாபகமாக நான் இன்னைக்கு கேசரி பண்ணியிருக்கேன். நிஜமாவே நீங்களே பண்ணீங்களா? நிஜமாக நான் தான் பண்ணேன். சரி, எனக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் கொஞ்சம் ஐயா சொல்லிடுங்க ஐயா. ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் கொஞ்சம் நெய் போட்டுட்டு அதில் முந்திரியையும் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே பானலியில் கொஞ்சம் ரவாவை போட்டு நல்லா வதக்கி
நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் ஒரு இதில் போட்டு வச்சுக்கணும் தட்டில். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் ஏலக்காய் பொடி போட்டு அப்புறம் கேசரி பொடி போட்டுட்டு அந்த ரவாவை எடுத்து அதில் போட்டுடணும். கொஞ்சம் கட்டியான உடனே அதில் முந்திரியையும் சக்கரை போட்டுட்டு அப்புறம் அந்த ரவாயை போட்டுட்டு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையும் போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு சூடாக பரிமாறணும். கேன சூய ஆ சூச்சு ரைத்தா. ரைத்தா அப்படின்னா என்ன? நல்லா கிரேட் பண்ணுவாள், வீட்டில் எல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணுவாள். ஸோ சிம்பிளாக வந்து அவளுக்கு தெரிஞ்சது பண்ணியிருக்கா, கிரேட் பண்ணிட்டா. இங்கே தான் வந்து பண்ணா. இதை தயிரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பும் கொரியாண்டர் போட்டு பண்ணிட்டான். இது வந்து லட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். என்ன உருண்டை? கேழ்வரகு லட்டு. சரி, நீங்கள் என்ன பண்ணீங்க? சுண்டல் வந்து குக்கரில் வச்சு வேக வச்சு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா நல்லது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மார்கழி வைபவம் எனும் நிகழ்ச்சியின் 15ஆம் நாள் திருவிழாவில் அடுத்து நாம் காணவிருப்பது திருப்பாவை பகுதி. நாளை மார்கழி வைபவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிருத்திகா சுருஜித். இது GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம். குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியாமில்.